அது KP முனுசாமி, CV சண்முகமும் பாஜக கூட்டணி வேணான்னு சொல்றவங்க நினைக்கிறீங்களா நீங்க? நேத்து ஏன் அமித்ஷாவை இப்ப சந்திக்கிறதுக்கு போறாங்க? அமித்ஷா மீது எங்களுக்கு வருத்தம் இல்லை, அண்ணாமலை மீதுதான் வருத்தம். சொன்னவர் யாரு? அண்ணன் செல்லூர் ராஜ். நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டிக்மா இருந்துச்சு தமிழ்நாட்டு அரசியல்ல, அதெல்லாம் இன்றைக்கு கை நழுவி போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் பாஜக தான். அந்த கொந்தளிப்பு மனநிலை கீழ்நிலையில இருக்கு சார். மேல் மட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் தங்களை தற்காத்துக்கணும்னு இருக்காங்க. அண்ணாமலையோடு தான் டைரக்டா நமக்கு யுத்தம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்றாங்க. அதிமுக அதை செய்திருக்க கூடாது, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு கூட்டணி உருவாக போகுது. என்ன செய்ய போறாங்க? இதை டெல்லி பாஜக தான் முடிவு பண்ணி பாஜகவினுடைய தலைமையை விட்டு கொடுத்துருவோம், வேற தலைவரை போட்டுருவோம். இந்த முடிவுக்கு பாஜக வரும். ஏன்னா அண்ணா நான் இப்ப எது சொன்னாலும் தப்பாயிருங்கண்ணா, நான் எதுவுமே சொல்ல முடியாதுங்கண்ணா அப்படின்னு ஒரு பதில அவரு சொல்றாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன உண்மைன்னா, பாஜகவுக்கு கோரிக்கைகளை முன்வைத்து நகர்ற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்ல. அந்த சிச்சுவேஷன்லாம் மாறிடுச்சு. உச்சமே இல்லாம பேசுறாரு. நிரந்தர இன்னும் 25 ஆண்டுகளுக்கு தேர்தல் வைத்தாலும் அவர்தான் பிரதமர்னு பேசுறாரு. இப்படி பேசுவதற்கு கொஞ்சமாவது ஒரு வெக்கம், மான, சூடு, சொரணை ஏதாவது இருக்குமா இல்லையா என்றது தெரியல. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஷிண்டே அடிப்படையில் அவர் ஒரு வலதுசாரி, பாஜக வலதுசாரி. 2 வலதுசாரி ஒரு புள்ளியில டிராவல் பண்றத உத்தவ் தாக்கரே விரும்பல. அதனால அவர் ஒரு முடிவு எடுத்தாரு. அதன் காரணமா பழி வாங்கும் நடவடிக்கை செஞ்சாங்க. இதெல்லாம் வட இந்திய பாலிடிக்ஸ். தமிழ்நாடோட பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிரதானமான 2 கட்சி திராவிட அரசியல் மையமா கொண்டு போயிட்டு இருக்கு, திமுக, அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதிமுக பலவீனப்படுத்தினா அந்த ஸ்பேஸ் எப்படி பாஜக கிடைக்கும்? அது அந்த வாய்ப்பு, அந்த டெல்லி போற அந்த கணக்கு சரியான வாய்ப்பு தானா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? பாஜக அந்த கணக்கை போடுறாங்க சார். அது சரியா இருக்கா இல்லையான்றத தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிப்பாங்க. இப்ப இத்தனை நாளா செங்கோட்டையனுக்கு என்ன பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு அந்த கட்சியில? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சார். போர்ட்போலியோ கூட ஒரு பெரிய போர்ட்போலியோ இல்ல சார். முதலமைச்சர் ரேஸ்ல இருந்தவர் சார் செங்கோட்டையன். ஜெயலலிதா அம்மையாரினுடைய சுற்றுப்பயணங்களை வகுக்கிற வியூகங்கள் யாருகிட்ட இருந்துச்சுன்னா செங்கோட்டையன் கையில் இருந்துச்சு. அவர் தலைமை நிலைய செயலாளர். எடப்பாடி பழனிசாமி இருந்தார்ல சார் கடைசியா தலைமை நிலைய செயலாளர் பொறுப்புல. இன்னைக்கு வந்துட்டார் SP வேலுமணி அந்த பொறுப்புக்கு. ஆனா ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை நிலைய செயலாளர். அந்த தலைமை நிலைய செயலாளர் பொறுப்புல இருந்தவர் யாருன்னு கேட்டா செங்கோட்டையன். அவ்வளவு பெரிய அதிகாரமிக்க நபரா செங்கோட்டையன் இருந்தார்ல சார். பள்ளி கல்வித்துறையை தூக்கி அவர்கிட்ட கொடுத்தாங்க சார். பெரிய போர்ட்போலியோ இல்ல சார். அவர் என்ன பெரிய அங்கீகாரத்தை அதிமுக இருந்தார்? அப்பெல்லாம் அவர் ஏன் சார் சண்டை மாறுதல் செய்யல? அப்பெல்லாம் ஏன் சார் அவர் முறுக்கல? திடீரென இப்ப அவர் இந்த கட்சியில லீடு எடுக்கிறதுக்காக சில வேலைகளை நகர்த்துறாரு. ஏன் நகர்த்துறாரு? இயல்பாகவே அண்ணன் செங்கோடையை நகர்த்திட்டாரா? அண்ணன் செங்கோடைய சுயமரியாதைக்காரர். அவரை நான் மதிக்கிறேன், அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா அவருடைய நடவடிக்கை இவ்வளவு நாள் ஒரு கனத்த மௌனம். திடீரென அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல அம்மாவினுடைய படத்தை போடல அப்படின்னு சொல்றது இன்னைக்கு நேத்தா பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எப்ப பொதுச் செயலாளரான ஸ்டாம்பு சைஸுக்கு போயிட்டாங்க சார் ஜெயலலிதா. எம்ஜிஆர் படமே பல போஸ்டர்ல இல்ல சார். அதெல்லாம் பாக்கலையா சார் செங்கோடையன்? திடீர்னு இப்ப அண்ணன் அம்மா மேல பாசம் பொங்கி எங்க தலைவர் படம் இல்லாம நான் எப்படி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு போக முடியும், அந்த விழாவுக்கு எப்படி போக முடியும்னு இன்னைக்கு கேட்கிறாரு. இதற்கு பின்னால் எல்லாம் பாஜக இருப்பதாக செய்திகள் வருகிறது. அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நம்பிட முடியுமா? அப்ப பாஜக ஏதோ ஒரு விளையாட்டை செய்யறாங்கல்ல, ஏதோ ஒரு வேலையை செய்யறாங்கல்ல. இப்ப நான் சொல்றேன்ல, ஆணித்தரமா நான் சொல்றேன்ல, 31ஆம் தேதிக்குள்ள வந்துடணும், அதுதான் உங்களுக்கு கடைசி நாள்னு கெடு விதிச்சுட்டு போனார் ஈசா யோகா மையத்தினுடைய விழாவுலன்னு நான் சொல்றேன்ல. SP வேலுமணிக்கு விதிக்கப்பட்ட அந்த உத்தரவு இருக்குல்ல, அந்த உத்தரவு இல்லைன்னு மறுக்க முடியுமா? அதிமுக தரப்புல மறுக்க சொல்லுங்க, ஆதாரங்களோடு நான் தர்றேன். இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னா, பாஜக ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. நீங்க கேட்டது மாதிரி அது பலனளிக்குமா பலனளிக்கலையா? நிச்சயமா பலனளிக்குமா அளிக்கலையான்றத எதிர்கால அரசியல் தான் சார் தீர்மானிக்கும். அரசியல்ல எது வேணுமோ சாத்தியப்படும் சார். ஒரு வேக்கம் வந்த பிறகு அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறான் சார். அந்த ஆள் யாரா இருக்க போறான்? அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இங்க மாற்றுன்னு பேசிக்கிட்டு வருகிறவர்கள் எல்லாம் பாஜகவோடு தொடர்புடையவர்களாக இருப்பார்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குல்ல தமிழ்நாட்டுல. இப்ப மாற்றத்தை முன்வைக்க வேண்டும் என்று முன்வைப்பவர்கள் எல்லாம் பாஜகவோடு தொடர்புடையவர்களாகவே இருக்கிறார்கள். பாஜகவுக்கு சாமரம் வீசுபவர்களாகவே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய
அரசியல் தன்மைக்கு எதிரான செயல்பாடுகளை கொண்டிருப்பவரா இருக்கிறாங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் எதை சந்தேகிக்க வைக்குதுன்னா, பாஜக இந்த டைமென்ஷன்ல மட்டும் போகல, RSS இந்த டைமென்ஷன்ல மட்டும் போகல. இது ஃபெயிலியர் ஆனா வேற என்ன செய்யறது? அந்த மாற்றுங்கும் போது யாரை கையில எடுக்கிறது, எதை முன்னிறுத்துவது, இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் அவங்க போய்கிட்டு இருக்காங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல். இது பலனளிக்குமா அளிக்காதான்னு கேட்டா, நிச்சயமாக என்னுடைய அரசியல் அறிவுக்கு எட்டியவரை இப்போதைக்கு பலனளிக்காது. ஆனா நீண்ட கால ப்ராசஸ். RSS நீங்க ரொம்ப லேசா எடை போட்டுற கூடாது. நாளைக்கு அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக இன்று அரசியல் செய்பவர்கள் அல்ல. நாளைக்கு முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கட்சி தொடங்குகிறவர்கள் அல்ல அவர்கள். தமிழ்நாட்டினுடைய சூழலுக்கு RSSம் விஸ்வ இந்து பரிஷத்தும் ஒத்து வராதுன்றதுனாலதான் சார் இந்து முன்னணிங்கிற அமைப்பை தொடங்குனாங்க. தமிழ்நாட்டினுடைய தட்பவெப்பத்துக்கு ஏற்ப அமைப்பு தொடங்கணும்னா அதுக்கும் நாங்க தயார்னு சொல்லி அவங்களுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய RSS இங்க இல்ல, அவங்களுடைய அமைப்பாக இருக்கக்கூடிய VH விஸ்வ இந்து பரிஷத் இங்க இல்ல. ஆனா யார் வந்துட்டா விஸ்வ இந்து பரிஷத்துன்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதரா? இந்து முன்னணின்னு ஒரு அமைப்பை உருவாக்கு, இந்து முன்னணின்னு சொன்னா தெரிஞ்சு போயிரும்டா இது இந்துக்களுக்கான அமைப்புன்னு சொல்லின்னு RSS வியூகத்தில் வகுக்கப்பட்டதுதான் இந்து முன்னணி. அப்படி RSS அந்தந்த சூழலுக்கு ஏற்ப திட்டங்களை வகுத்துருவாங்க. ஆனா ஒரு வேக்கமை உருவாக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல, அதிமுகவோடு கூட்டு வைத்திருந்தால் அந்த வேக்கமை நிச்சயமா 2026 உருவாக்குவாங்க. 2026க்கு பிறகு அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் இந்த கூட்டணி அமைந்ததற்கு பிறகு. இப்ப இந்த கணக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த கணக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா போட்டிருப்பாங்க, அதிமுக அந்த கேடரும் போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து இப்ப அதிமுகக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து பாஜக ஆதரவு ஒரு கோஷ்டியும் இருக்கு, பாஜக எதிர்ப்பு கோஷ்டியும் இருக்கு. இப்ப அமித்ஷா சந்திச்சதுல பாத்தீங்கன்னா எதிர்ப்பு கோஷ்டில இருக்கக்கூடிய CV சண்முகம், KP முனுசாமி இவங்களும் கூட இருந்தாங்க. இப்ப வந்து இவங்க என்ன பண்ண போறாங்க? இப்ப எப்படி வந்து இந்த பாஜக டெல்லி பாஜக அழுத்தத்துக்கு கட்டுப்பட்டு இவங்க எப்படி அந்த விஷயத்தை கொண்டு போறாங்க? இல்ல இவங்க கையில வேற ஏதாவது கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு ஹோல்ட் இருக்கா? எப்படி பாக்கலாம் இந்த விஷயத்த? அது KP முனுசாமி, CV சண்முகமும் பாஜக கூட்டணி வேணான்னு சொல்றவங்க நினைக்கிறீங்களா நீங்க? நேத்து ஏன் அமித்ஷாவை இப்ப சந்திக்கிறதுக்கு போறாங்க சார்? அதுலயே உண்மை இல்லை சார். நீங்க நல்லா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. பாஜகவினுடைய அஜெண்டாவுக்கு நாம் அடிபணிந்து விடக்கூடாது என்று அதிமுகவினுடைய கீழ்நிலை தொண்டன் நினைக்கிறான். நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள் நினைக்கிறாங்க, சில மாவட்ட செயலாளர்கள் நினைக்கிறாங்க இது ரொம்ப அசிங்கமா இருக்கு, நம்ம ஒரு வீரியமிக்க கட்டமைப்பு வைத்திருந்தவர்கள் இன்றைக்கு வந்து கூளை கும்பிடு போட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு, நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டிக்மா இருந்துச்சு தமிழ்நாட்டு அரசியல்ல, அதெல்லாம் இன்றைக்கு கை நழுவி போயிடுச்சு. நம்ம எந்த சூழல்ல இருக்கிறோம்னு தெரியாம இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் பாஜக தான். அந்த கொந்தளிப்பு மனநிலை கீழ்நிலையில இருக்கு சார். மேல் மட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் தங்களை தற்காத்துக்கணும்னு இருக்காங்க. CV சண்முகம் அவர் சட்டத்துறை அமைச்சராக இருந்த போது என்னென்ன செய்தாருன்னு தேவையில்லாம இப்ப நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க பாஜக. அதெல்லாம் CV சண்முகத்தால சமாளிக்க முடியாதுங்கிறது CP சண்முகத்துக்கு நல்லா தெரியும். எல்லா முன்னாள் அமைச்சர்களினுடைய தலைக்கு மேலும் கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது. விஜயபாஸ்கர் எதிர்குரல் எழுப்பினா குட்கா வழக்க தூக்கிடுவாங்க. தங்கமணி எடுத்தா அவருக்கு 2 வழக்கு வச்சிருக்காங்க, அதை தூக்கிடுவாங்க. வேலுமணி இதை எதிர்ப்பை பதிவு செய்யணும்னு புறப்பட்டாருன்னா கொரோனா யுத்த காலத்துல பெனாயில் வாங்கின ஊழல்னு ஒரு செய்தியை வச்சிருக்கிறாங்க, அதை கிளப்பிடுவாங்க. அதனால மேல்மட்ட தலைவர்களுக்கு எந்த நெருக்கடி இருந்தா KP முனுசாமி சொல்லிட வேண்டியதான. KP முனுசாமி தொடக்கத்துல எப்படி சார் நிலைப்பாடு எடுத்தாரு? இந்த கட்சி எங்களோட கட்சி, சசிகலா யாரு, நாங்க ஏன் சசிகலாவை ஏத்துக்கணும் கேட்டாரா இல்லையா? ஒரு பிரஸ் மீட்டியை நடத்தினாரா இல்லையா அவருடைய சொந்த மாவட்டத்துல? அதுதான முதல் கிளர்ச்சி. அதிமுகவுல ஒரு ப்ராமினன்ட் லீடர்னு அதிமுகல முக்கியமா வெளியில வந்தது யாரு சார்? ஃபர்ஸ்ட் சசிகலாவை எதிர்த்து KP முனுசாமி தானே இப்ப வர வேண்டியது தானே? நேத்து நீங்க ஏன் போனீங்க? போகாம இருந்துட வேண்டியது தானே? செங்கோடையன் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய விழாவுக்கு போகாம இருந்தார்ல சார், அவர் ஒரு ஸ்டெபிலிட்டி உள்ள ஆள்னு நிரூபிச்சிட்டார்ல. அப்ப உங்களுக்கு நிலைப்பாடு சரியா இருந்தா ஏன் KP முனுசாமி போறாரு, ஏன் CV சண்முகம் போறாரு? நான் சந்திக்கிறதுக்கு வரமாட்டாங்க, எனக்கு இதுல உடன்பாடு இல்லைங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே? அப்ப சந்திக்கிறீங்கன்னா நீங்களும் அதற்கு இசைவு தெரிவித்து போறீங்க அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால மேல் மட்டத்துல இந்த கூட்டணியை விரும்புவாங்க சார். அவங்களுக்கு இப்போதைக்கு அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும். குறைஞ்சபட்சம் அதிகாரத்தை வென்றெடுக்க முடியலைன்னாலும் அதிமுகன்ற கட்டமைப்பை நாம இறுக பற்றி கொண்டா அது நமக்கு பயனளிக்கும், அது நம்ம பாதுகாத்துரும் அப்படிங்கிற எண்ண வெளிப்பாடு மேல்மட்டத்துல இருக்கிற ஜெயக்குமார் உட்பட எல்லோருக்கும் இருக்கிறது. அதை மட்டுமே பிரதானமாக வைத்து நகர்கிறார். ஆனா தொண்டனுக்கு அந்த கவலை இல்லை. எந்த தலைமை வேண்டுமானாலும் வரட்டும், தன்னுடைய கட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறான் அதிமுக தொண்டன். அந்த தொண்டனுடைய மனநிலைக்கு எதிராகத்தான் இவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி நகரத்துங்கிறது உறுதியான செய்தி. அப்படின்னா இப்ப இந்த இடத்துல அண்ணாமலையோட ரோல் என்ன? அண்ணாமலை விஷயத்த, ஏன்னா அண்ணாமலை விஷயத்த வந்து திரும்ப EPS வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க, அதிமுக வச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த இடத்துல ஒருத்தருக்கு டெல்லி பாஜக முடிவு என்ன? அதிமுக உள்ளே வந்தால் அண்ணாமலை என்ன ஆக போகிறார்? $1 பில்லியன் கொஸ்டின். நேற்று அண்ணாமலை அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. நேற்று அவரு ஒரு இப்தார் நிகழ்ச்சியை நடத்திட்டாரு.
நடத்தி வெளியில வந்தோன்னா பத்திரிக்கையாளர் கேட்கறாங்க, அண்ணா நான் இப்ப எது சொன்னாலும் தப்பா இருங்கண்ணா, நான் எதுவுமே சொல்ல முடியாதுங்கண்ணா அப்படின்னு ஒரு பதில அவரு சொல்றாரு. அந்த பதிலுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கு. நான் இப்ப இப்படி பேசினாலும் ஏதாவது சொல்லுவாங்க, அப்படி பேசினாலும் ஏதாவது சொல்லுவாங்கன்னு. ஏன்னா நேரடியா அண்ணாமலைய குற்றம் சுமத்தி தான் சார் இந்த கூட்டணியை பிரேக் பண்ணாங்க. அமித்ஷா மீது எங்களுக்கு வருத்தம் இல்லை, அண்ணாமலை மீதுதான் வருத்தம். சொன்னவர் யாரு? அண்ணன் செல்லூர் ராஜு. அண்ணாமலை மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தால் இந்த கூட்டணி தொடர்ந்து இருக்கும். சொன்னவர் யாரு? ஆர்.பி. உதயகுமார். இந்த சட்டமன்ற எதிர்க்கட்சிக்கு துணைத் தலைவராக இருக்கிற ஆர்.பி. உதயகுமார். நீங்க அதிமுகங்கிற கட்டமைப்போட விட்டுருங்க. எதிர்க்கட்சி துணைத் தலைவரே அப்படி சொல்றாரு. அப்பன்னா அண்ணாமலையோடு தான் டைரக்டா நமக்கு யுத்தம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்றாங்க அதிமுக. அதை செய்திருக்க கூடாது. டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு கூட்டணி உருவாக போகுது. என்ன செய்ய போறாங்க? இத டெல்லி பாஜக தான் முடிவு பண்ணும். என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு 3 கோரிக்கைகளோடு அணுகிறாரு பாஜகவை. நாங்க கூட்டணிக்கு வர்றோம், பிரச்சனை இல்லை. ஆனா ஒன்றுபட்ட அதிமுக நீங்க பேசக்கூடாது. ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இந்த விவகாரத்தை நீங்க தொடக்கூடாது. அண்ணாமலையை மாற்றணும். இது 2. அதே போல இப்ப இந்த தேர்தல் ஆணைய விவகாரத்துல எங்களுக்கு எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது. இது 3ஐயும் முன்வைத்து தான் பாஜகவை நோக்கி நகர்றாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன உண்மைன்னா, பாஜகவுக்கு கோரிக்கைகளை முன்வைத்து நகர்ற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்ல. அந்த சிச்சுவேஷன்லாம் மாறிடுச்சு. இப்ப பாஜக சொல்வதை கேட்டுக்கொள்ள வேண்டிய நிலையில் தான் இருக்காரு. 2 விவகாரத்துக்கு யார் முடிவு காண போகிறார்கள்ங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. ஒன்றுபட்ட அதிமுகவை உள்ளடக்கி பாஜக கூட்டணி. இதுதான் பாஜக தலைமை விரும்புது. அமித்ஷாவும் இதைத்தான் நினைக்கிறாரு. ஆனா ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாரா இல்லை. அண்ணாமலையையும் வைத்துக் கொண்டு இந்த கூட்டணிக்கு போவதற்கு அவர் தயாராக இல்லை. அப்ப என்னன்னு நினைக்கும் போது ஒரு ஸ்டெப் அதிமுக இறங்கி வந்தா பாஜகவும் ஒரு ஸ்டெப் இறங்கி வரணும்ல. அப்பதானே ஒரு சுமூக பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரும். அப்ப என்ன சொல்லிடுவாங்கன்னா, சரிங்க ஒன்றுபட்ட அதிமுகவை விட்டு கொடுக்க முடியாது, பாஜகவினுடைய தலைமையை விட்டு கொடுத்துருவோம், வேற தலைவரை போட்டுருவோம். இந்த முடிவுக்கு பாஜக வரும். ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுக இருந்தா தான் பொலிட்டிக்கலா ஒரு மைலேஜை கெயின் பண்ண முடியுங்கிறது பாஜகவுக்கு நல்லா தெரியும். இன்னொன்று, ராஜ விசுவாசியா இருக்கிற ஓ பன்னீர்செல்வத்தை இழப்பதற்கு பாஜக தயாரா இல்லை. எடப்பாடி பழனிசாமியை நம்பலாமா, ஓ பன்னீர்செல்வத்தை நம்பலாமான்னா ஓ பன்னீர்செல்வத்தை நம்புவதுதான் பாஜகவுக்கு சரியான தேர்வா இருக்கும். அவரவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களா யாரை வச்சுக்கணும்னு முடிவு பண்றது அவங்க கையில தானே சார் இருக்கு. தன்னுடைய ராஜ விசுவாசத்தை ஓ பன்னீர்செல்வம் எல்லா கட்டத்திலையும் காட்டுறாரு. தர்ம யுத்தத்தை போய் நடத்தியானா நடத்துறாரு, வெளியில வந்துறியான்னா வெளியில வந்துடுறாரு, இந்த பிரச்சனையை பேசியான்னா பேசுறாரு. நேற்றைக்கு கூட இப்தார் நிகழ்வுல குச்சமே இல்லாம பேசுறாரு. நிரந்தர இன்னும் 25 ஆண்டுகளுக்கு தேர்தல் வைத்தாலும் அவர்தான் பிரதமர்னு பேசுறாரு. இப்படி பேசுவதற்கு கொஞ்சமாவது ஒரு வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருக்குமா இல்லையா என்றது தெரியல. ஆனா பேசுறாரு. அப்ப இப்படிப்பட்டவரை தானே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப ஒரு விஷயத்த நாங்க விடுறோம், ஒரு விஷயத்த நீங்க விடுங்கும் போது பாஜக தலைமை ஆட்டோமேட்டிக்கா அதிமுகவுக்கு இணக்கமாக போவதற்காக அண்ணாமலையை கைவிடுவார்கள் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். அதுல காம்ப்ரமைஸ் ஆகி எடப்பாடி பழனிசாமி அகாமடேட் ஆயிடுவாரு. இப்ப பிரச்சனை அண்ணாமலைக்கு தான். அது அண்ணாமலை ஓரளவுக்கு உணர்ந்ததால் தான் நான் இப்ப எது பேசினாலும் பிரச்சனை ஆயிருங்கன்னு கையை விரிச்சிட்டாரு. அண்ணாமலைக்கு முடிவு கட்டி விடுவார்கள் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். அதிமுக பாஜக இந்த அரசியல் அடுத்த கட்டம் எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.